ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தலையெழுத்து மாறப்போகுது. அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேச ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் மேஷம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் மேச ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த ஆடி அமாவாசைக்கு அவ்வளோ ஒரு பலனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஆடி அமாவாசைக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆடி அமாவாசையில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய புராண சம்பவம் தான். ஸோ இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் ஆடி அமாவாசை சாதாரண நாள் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல ஆடி அமாவாசை சாதாரண நாள் இல்லை என்ற இந்த ஒரு புராண கதையை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மேசராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆடி அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்குரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அமாவாசைக்கு முந்தைய தினம் சிறப்பானது. அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் சகல சௌமங்கல்யத்தோடு வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரதம் சரி, அது என்ன கதை, எதற்காக அதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த கதை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கதை. அதனால் முதல்ல இந்த கதையை அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. அழகரபுரி நாட்டு அரசன் அழகேஷன். பரக்கிராமம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத குறை இருந்தது. அதை சரி செய்ய அரசன் அழகேஷன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த சமயம் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அதிசய குரல் ஒலித்தது. அவனது மகன் பருவ வயதை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த குரலில் செய்தி வெளிப்பட்டது. இதனால் மன்னன் விரக்தியில் மூழ்கினார். மன அமைதி வேண்டி பல கோவில்களுக்கு செல்ல தொடங்கினார். ஒரு நாள் காளி கோவிலில் அரசன் வழிபட்டு கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த அதிசய குரல் வெளிப்பட்டது. உன் மகன் இறந்த பின் அவனுக்கு திருமணம் செய்து வை. அந்த பெண்ணின் மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று அந்த அசரி ஒலி கூறியது. இளமை பருவம் ஒரு நாள் வந்த தினம் அரசனின் மகன் இறந்து போனான். அதாவது அந்த இளமை பருவம் அந்த தினம் வந்த உடனே அரசனின் மகன் இறந்து போனான். அரசன் தன் இறந்த மகனுக்கு மணமுடிக்க பெண் தேடினார். அப்போது பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய கொடுமைகளுக்கு ஆளான ஒரு அப்பாவி பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இதனால் அந்த இளம்பெண் சற்று நிம்மதியடைந்தாள். அன்றைய தினம் இரவு நேரத்தில் இளவரசன் உடலோடு அந்த பெண்ணையும் சேர்த்து காட்டின் மைய பகுதியில் கொண்டு போய் விட்டனர். அந்த பெண்ணும் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தாள். விடுந்த பின் உண்மை தெரிந்ததும் அழுது தவித்து கொண்டிருந்தாள். தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொண்டு வேண்டிக் கொண்டிருந்தாள். உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அழுக்குரல் கேட்டு இறங்கினாள். இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழ செய்தாள். இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் ஆடி மாத அமாவாசை நாளாகும். தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இறந்து போன தனது வாழ்வை ஒளிபெற செய்தது போல இந்த நாளில் அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்கள் சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்று அவர்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிலவும் என சொல்லி அந்த இடத்திலிருந்து தாய் மறைந்தாள். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்பாதையில் பூமிக்கு நேராக வரும்போது அமாவாசை உருவாகிறது. இதில் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து பிதுர் தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற காலமாகும். ஆடி அமாவாசை அன்று காலையில் எழுந்து 6 குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்பே எல் தர்பை புல் ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருவது நல்லது. அத்தோடு வீடுகளில் அவர்கள் வந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகள், அதாவது அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை வைத்து வழிபட வேண்டும். அவர் மனம் மகிழ்ந்தால் நமது வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். அதனால் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதாங்க ஆடி அமாவாசை விரதம் தோன்றிய வரலாறு.
ஸோ இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையோடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் தலையெழுத்து மாறுமோ அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பல வகையில் பலன் கிடைக்கும். அதாவது பல வகையில் உங்களுக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக தாள்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் பயங்கரமாக ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. சரி வாங்க என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறாரு. அவரது பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுக்கு ஈக்குவலு. தெய்வ பலம் உங்களை இனி ஆடி அமாவாசைக்கு பிறகு வழிநடத்தி செல்லும். எனவே கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து புகழ்பெற்ற நீங்கள் நிறைய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய நல்ல காரியங்கள் இல்லத்தில் தடையே இல்லாமல் நடைபெறும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவும் கல்யாண சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட அனைத்தும் கைகூடும். பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் கூட உங்களுக்கு சுமூகமான முடிவு கொண்டு வரும். அதனால் மேஷ ராசிக்காரங்க இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நான் சொன்னது போல் நல்ல பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று வாருங்க. அப்புறம் குருவுடைய பார்வை பலத்தால் சப்தம ஸ்தானம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு புனிதம் அடைகிறது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தங்கு தடைகள் தானாக உங்களுக்கு விலகும். ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால குரு பார்வை பதிகிறது. இதுவரை உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் சிக்கல்கள் இருந்ததோ அவை அனைத்து விலகி நன்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிரகங்கள் வழங்க போகுது. அதுதான் ஒரு ஸ்பெஷல் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக சம்பந்தமாக புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அதுவும் உங்களுக்கு கைகூடும். 9வது இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அந்த அழைப்புகளை ஏற்றுக்குங்க. அப்புறம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். அப்புறம் அண்ணன் தம்பதிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் எல்லாமே மாறும். குருவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறதன் மூலம் மேலும் நற்பலன்களை பெற முடியும். அதே போல் வழக்குகள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு அமையும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பாராத விதத்தில் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு சேரும். அப்புறம் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். மருத்துவ பிரச்சனை இருந்ததுன்னா மாற்று மருத்துவத்தை இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு பிற்பகுதியில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பங்களால் வளர்ச்சிகள் தடுத்துட்டு இருந்ததில் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகி வளர்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு கூட வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அடைய முடியும். பெண்களுக்கு கூட குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். ஒரு தொகை செலவழித்த பின்னர் இன்னொரு தொகை உங்களுக்கு கையில் புரள்ற மாதிரி உங்களுக்கு பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டே இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் மாறப்போகுது. ஸோ மாறக்கூடிய இந்த தலையெழுத்துக்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தலையெழுத்தை தெரிஞ்சு இந்த தலையெழுத்துக்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.